ஸ்வீட்டாஸ் வெல்கம் டு தி டே எடிட். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி இந்த மாதிரி எடிட்டிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ நேற்று போட்டிருந்த வீடியோவில் வந்துட்டு என்ன இப்படியெல்லாம் பேசுகிறீங்க, உங்கள் சப்ஸ்கிரைபர் இப்படி தான் பேசுவீங்களா அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க. ஸோ என்னோட நிலமையும் புரிஞ்சுக்கோங்க. நான் வந்துட்டு ஆல்ரெடி வீடியோலேயே எல்லாம் கிளியராக சொல்லிடுறேன். அப்படி இல்லைனாலும் கமெண்ட்ஸ்லேயும் நான் வந்துட்டு சொல்லிடுறேன். திரும்ப திரும்ப இதே கொஸ்டினை இன்ஸ்டாலேயும் சரி வந்து நிறைய பேர் கேட்குறீங்க. அதனால தான் நான் வந்துட்டு சொல்லிட்டேன். ஸோ இப்போ வந்துட்டு இன்ஷாட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இன்ஷாட் ப்ரோ வெர்ஷன் இல்லாதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு தேவையான வீடியோவும் ஃபாண்ட்டும் வந்துட்டு மெட்டீரியல்ஸ் லிங்க்குன்னு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு மியூசிக் ஆட் பண்ணிட்டு எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ ஃப்ரம் வீடியோ கொடுத்துட்டு, ஸோ மியூசிக் வந்து நான் கடைசியில் டெலிட் பண்ணிடுவேன். இந்த இதில் நான் வந்துட்டு சும்மா டியூரேஷனுக்காக தான் செலக்ட் பண்ணேன். நெக்ஸ்ட்டு பிப்பு. ஸோ இந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், மெட்டீரியல்ஸ் லிங்க்குன்னு இருக்கும், பார்த்துக்கோங்க. இப்போ வந்துட்டு இதை டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்கிறத நான் ஸ்ப்ளிட் பண்ணி டெலீட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இதுக்கு மொத்தம் 3 இமேஜ் தேவைப்படும். ஃபஸ்ட்டு வந்துட்டு 2 இமேஜ் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இமேஜஸ் எல்லாம் நான் எங்கேருந்து டவுன்லோட் பண்ணுறேன்னு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ வந்துட்டு இமேஜ் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம அதில் வந்துட்டு ஃபில்டர்ஸ் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து நான் வந்து சைடை திருப்பிக்கிறேன், க்ராஸாக அதே மாதிரி வச்சுக்கிறேன். ஸோ இது வந்து அந்த க்ரீன் கலர் இருக்குல்ல, ஸோ அந்த க்ரீன் கலர் பார்ட்டில் வந்துட்டு வர மாதிரி கரெக்டாக வைக்க போகிறோம். ஸோ ஜூம் பண்ணிட்டு கரெக்டாக அந்த க்ரீன் கலர் பார்ட்டில் வர மாதிரி வச்சுக்கோங்க. எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல வந்து வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் ஸோ ஃபில்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அது போய்ட்டு அதில் அட்ஜஸ்ட்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்துட்டு லைட்னஸ் குறைச்சிட்டு சேச்சுரேஷன் வந்து ஃபுல்லாக குறைச்சிடுங்க. அதுக்கப்புறம் கான்ட்ராஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வார்ம்த் வந்து உங்கள் இஷ்டம் தான், அது நீங்கள் இமேஜுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கோங்க. அடுத்து ஹைலைட் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. விக்னெட் வந்து ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஷேடோ வந்துட்டு குறைச்சிக்கோங்க. ஷார்ப்பன் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக வேணால் உங்களுக்கு வந்து இமேஜ் வந்துட்டு எவ்வளோ ஷார்ப் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு. ஸோ இதே மாதிரி தான் அந்த வீடியோ ஃபுல்லாக கொடுத்துட்டு நான் அடுத்த இமேஜும் செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ இதே மாதிரி என்னென்ன ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணமோ அதே ஃபில்டர்ஸ் அதிலே யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பண்ணதுக்கப்புறம் இதையும் வந்துட்டு ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணி எடிட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு வீடியோ ஃபுல்லாக கொடுத்துட்டு இப்போ வந்துட்டு நான் வந்து இந்த வீடியோ இருக்குல்ல, ஸோ அதில் வந்து குரோமா ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ண போகிறோம். நிறைய பேர் இது எனக்கு புரியலன்னு சொல்கிறீங்க. ஸோ அது எப்படின்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ குரோமா செலக்ட் பண்ணிட்டு இப்போ நம்ம க்ரீன் கலர் ரிமூவ் பண்ண போகிறோம். அந்த ரவுண்ட் சர்க்கிள் இருக்குல்ல, அது க்ரீனுக்கு கொண்டு வந்தீங்கன்னா வேலை முடிஞ்சிடும், அந்த க்ரீன் கலர் போயிடும். ஸ்ட்ரென்த் வந்து ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஷேடோவும் இதில் வந்து ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதான். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ உங்களுக்கு குரோமா ஆப்ஷன் வரலன்னா நீங்கள் வந்துட்டு வேறு மோட் வெர்ஷன் வந்து டவுன்லோட் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறது மோட் வெர்ஷனாக இருந்தால் ஒரு சில திங்ஸ் எல்லாம் வராது, பிப் ஆப்ஷன் வராது, அந்த மாதிரி நிறையா இருக்கும். அதனால சொல்கிறேன். இப்போ பாருங்கள், நான் மியூசிக் வந்து டெலீட் பண்ணிவிட்டு இப்போ வந்து வீடியோ வந்து சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு தடவை நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்துட்டு இந்த வீடியோ வந்து சேவ் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து இன்னொரு வீடியோ அதே வீடியோ தான் நம்ம வந்துட்டு இப்போ நம்ம சேவ் பண்ணோம்ல, அதே வீடியோவில் இமேஜ் மட்டும் ஒன்று எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து நியூ கொடுத்துட்டு இப்போ வந்து வீடியோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. எடிட் பண்ண வீடியோவை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பிப் ஆப்ஷன் போய்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பிளாங்க் செலக்ட் பண்ணிக்கோங்க. இது சொல்ல மறந்துட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு தெரிஞ்சிருக்காது. இதுலேயும் சரி ஸ்டார்டிங்லேயும் சரி பிளாங்க் செலக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அந்த வீடியோ வந்து பிப் ஆப்ஷனில் போய் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பிளாங்க்குன்னு இல்லை, வெறும் பிளாக் பேக்ரவுண்ட் இல்லை, எந்த பேக்ரவுண்ட் வேணாலும் வச்சுக்கோங்க. இப்போ வந்து மியூசிக் போய்ட்டு நான் எப்போ அதே மாதிரி தான் மியூசிக் எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ ஃப்ரம் வீடியோ கொடுத்துட்டு இப்போ வந்து பிப் ஆப்ஷன் போய்ட்டு இந்த வீடியோ செலக்ட் பண்ணோம்ல, இப்போ வந்து அடுத்த இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இமேஜ் செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ அதே மாதிரி க்ராஸாக திருப்பி இதில் வந்துட்டு ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். பட் நம்ம வந்துட்டு பிளாக் கலராக கொடுக்க தேவையில்லை. ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் கலராக இருக்குன்னு இப்படியே கொடுத்தாலும் சரி, இல்லை நான் கொடுக்குற ஃபில்டர் ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணாலும் சரி. ஸோ ஃபில்டர் போய்ட்டு அட்ஜஸ்ட் போய்ட்டு லைட்னஸ் வந்து சேச்சுரேஷன் வந்து குறைச்சிடாதீங்க, லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. லைட்னஸும் இன்க்ரீஸ் பண்ணிட்டு கான்ட்ராஸ்ட்டும் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு ஹைலைட்டும் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஷேடோ வந்து குறைச்சிக்கோங்க. ஷார்ப்பன் வந்து ஃபுல்லாக ஷார்ப்பன் வந்து ஒரு அளவுக்கு மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. விக்னெட் வந்து ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஷார்ப்பன் வந்து உங்கள் இமேஜுக்கு ஏற்ற மாதிரி மட்டும் பண்ணுங்கள். அவங்க அந்த சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் ரொம்ப அதிகமாக தெரிஞ்சாலும் நல்லா இருக்காது. நெக்ஸ்ட்டு குரோமா வந்துட்டு அந்த வீடியோ செலக்ட் பண்ணி குரோமாக்கு வந்துடுங்க. ஸோ க்ரீன் கலர் செலக்ட் பண்ணோம்ல, அதே மாதிரி ப்ளூ. இதில் வந்து ஸ்ட்ரென்த்து ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு ஷேடோ வந்து அப்படியே விட்டுருங்க.
இப்போ உங்கள் இமேஜில் வந்துட்டு அந்த ப்ளூ கலர் இருந்துச்சுன்னா அது பிரச்சனை இல்லை, வீடியோவில் மட்டும்தான் நம்மளுக்கு கணக்கு. இப்போ வந்து இந்த வீடியோ செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இமேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காக பேக் போயிட்டு உங்களுக்கு இந்த எஃபெக்ட் வந்து கிடச்சிடும். ஸோ அவ்வளோதான் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நீங்கள் புரியலைன்னா மறுபடியும் ஒரு தடவை தெளிவாக பாருங்கள், இல்லை டவுன்லோட் பண்ணி கூட ஒவ்வொரு ஸ்டெப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ வந்து நீங்கள் வந்துட்டு வீடியோ போனதுக்கப்புறம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த வீடியோ செலக்ட் பண்ணிவிட்டு கர்வ்னு இருக்கும், அதில் போயிட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த ஃபஸ்ட்டு ஒன்று இருக்குது பாருங்கள், இந்த ஒயிட்டுக்கு நேராக. ஸோ அந்த பெரிய டாட்டை வந்து மேலே செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்களா அந்த இமேஜ் டிஃப்ரென்ஸ் தெரியுதா? நான் வந்து கீழே இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன், இன்னும் கொஞ்சம் அது டார்க்காக தெரியுறப்போ சென்டரில் இருக்க இமேஜ் இன்னும் கொஞ்சம் நல்லா லைட்டாக ப்ரைட்டாக தெரியும், அதுக்காக. ஸோ இது வந்து உங்கள் விஷ் தான், உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து அப்டேட்டட் வெர்ஷனில் தான் இருக்கும். ஸோ அப்டேட்டட் வெர்ஷனோட லிங்க்கு தான் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், இன்ஷாட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டெக்ஸ்ட்டு. ஸோ டெக்ஸ்ட்டு வந்துட்டு உங்களுக்கு என்ன வேணாலும் நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க, நீங்கள் என்ன டெக்ஸ்ட் வச்சுருக்கீங்களோ அதை டைப் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா மூவி அந்த சாங்கோட லிரிக்ஸ் கூட நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இதுக்கு கலர் கேட்குறீங்க. ஸோ கலர் வந்து நான் காமிச்ச பாருங்கள் என்ன கலர் நான் யூஸ் பண்ணுறேன்னு. மேக்ஸிமம் நிறைய பேர் இந்த கலர் தான் யூஸ் பண்ணுறாங்க. நிறைய ஒரு சிலர் கேட்டிங்க இது என்ன கலரு எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டிங்க, அதனால் இதை நான் காட்டிட்டேன். நான் அப்படியே அந்த டெலீட் பண்ணியிருப்பேன் இந்த பார்ட்டே. ஸோ இதை பார்த்துட்டு இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கரெக்டாக க்ராஸாக திருப்பி எந்த இடத்துல வேணுமோ வச்சுட்டு நீங்கள் இப்படியே விடுறனாலும் விட்டுக்கலாம். நான் வந்துட்டு பார்டர் ஆட் பண்ணியிருப்பேன் பிளாக் கலரு, ஏன்னா உங்களுக்கு வந்துட்டு அது கிளியராக தெரியலைல்ல, அதனால நான் பார்டர் போய்ட்டு பிளாக் கலர். நீங்கள் வந்துட்டு ஒயிட் ஆட் பண்ணாதீங்க, பிளாக் இல்லைன்னா அதுக்கு பக்கத்தில் ஒரு டார்க் க்ரே மாதிரி இருக்குல்ல, ஸோ அந்த கலர் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. கீழே அதனோட வேல்யூமே வந்து கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியுதா? ஸோ நான் வந்து கடைசியாக பிளாக் கலர் தான் செலக்ட் பண்ணியிருப்பேன். பண்ணிவிட்டு இதை செலக்ட் நீங்கள் வந்து அந்த வேல்யூ மட்டும் குறைச்சிக்கோங்க, அது வீடியோ என்வரில் கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான் கைஸ். ஸோ அவ்வளோதான் நம்ம வீடியோ. இதுக்கு மேலே இதில் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க. நீங்கள் கேட்ட கொஸ்டின்ஸே திரும்ப கேட்டிருந்தா நான் வந்துட்டு நீங்கள் வந்து சும்மா ஹார்ட் மட்டும்தான் போடுவேன், சொன்னவங்களுக்கே திரும்ப திரும்ப சொல்லிகிட்ருக்கேன், அதனால தான். ஸோ எல்லாமே நான் வந்துட்டு லிங்க் வந்து மெட்டீரியல்ஸ் அந்த வீடியோவும் சரி ஃபாண்ட் வந்து சரியில்லைன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ரெண்டுமே வந்துட்டு நான் வந்து மெட்டீரியல்ஸ் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. பை பை கைஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.